கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். விஜய் பிரச்சார பேருந்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து கரூருக்கு கொண்டு செல்லப்பட்டது விஜயின் பிரச்சார பேருந்து. விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திய அந்த பிரச்சார வாகனத்தில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட விவகாரத்தில் அப்பொழுது 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னையிலிருந்து கரூருக்கு இந்த பேருந்து எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு சிபிஐ உள்ள முகாம் அலுவலகத்தில் வைத்து இந்த சோதனையானது நடைபெறுகிறது. கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கில் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் மற்றும் அதே போன்று சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரை நேரடியாக டெல்லிக்கு அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அதற்கு முன்பாக அவர்களையும் கரூருக்கு அழைத்து அங்கும் அவர்களை வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தான் விஜயின் பிரச்சார வாகனத்தையே கரூருக்கு எடுத்து சென்று அங்கு வைத்து சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிபிஐ அதிகாரிகள் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். அங்கு இந்த பிரச்சார வாகனம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எல்லாம் ஏற்கனவே சம்மன் அனுப்பி சிபிஐ அதிகாரிகள் பெற்றிருந்தனர். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தான் சிபிஐ அலுவலகத்தில் தமிழக தலைவர் விஜய் பிரச்சார வாகனம் தற்பொழுது கரூருக்கு சென்றிருக்கிறது. அங்கு வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சார வாகனத்தை முழுமையாக அவர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி அந்த பிரச்சார வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரிடமும் தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகை தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அங்குதான் பொதுச் செயலாளர் ஆனந்த், அந்த கரூரில் மாவட்ட செயலாளராக இருந்த பலியழகன், அதே போன்று ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் விசாரணையானது கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் நடைபெற்றது. அது மட்டுமின்றி சமீபத்தில் டெல்லியிலும் சென்று டெல்லி சிபிஐ அலுவலகத்திலும் அவர்களிடம் 3 நாட்கள் கடுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு கேள்விகள் இந்த விவகாரம் தொடர்பாக அவர்களும் எழுப்பப்பட்டிருந்தது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுசாமிபுரம் பகுதி பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், காவல்துறையினர், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து விடாமல் அந்த சிபிஐ அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தடவியல் துறை அதிகாரிகளும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோரும் கரூர் வேலுசாமிபுரம் பகுதியான சம்பவ இடத்தில் உயர்ரக தொழில்நுட்ப கேமராவுடன் நேற்று விசாரணை மேற்கொண்டிருந்தனர். தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் அங்கு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் நேற்று உள்துறை அமைச்சகத்தோட கீழ் செயல்படக்கூடிய அந்த தடவியல் துறை அதிகாரிகளும் நேற்று முதல் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தான் இன்று தாந்தோன்றிமலை சிபிஐ அலுவலகத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய வாகனம் கொண்டு வரப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் மற்றும் தடவியல் துறை அதிகாரிகள் தற்பொழுது வாகனத்தை பார்வையிட்டு வருகிறார்கள். அந்த வாகனத்திலிருந்து ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குமா என்ற நோக்கில் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வாகனத்தை முழுமையாக சோதனைத்து வருகிறார்கள். வாகனம் சென்னையில் தான் இருந்தது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட வாகனங்களை இந்த வாகனத்தை 2 முறை விஜய் பயன்படுத்தியிருந்தார். புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு சென்ற போதும் இந்த வாகனத்தை பயன்படுத்தி தான் சென்றார். அந்த வாகனத்தில் தான் சென்றிருந்தார். அதன் பிறகாக ஈரோட்டிலும் அந்த வாகனத்தை முன்பே நிறுத்தி வைத்து அங்கு சென்று அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் அந்த வாகனத்தை தற்பொழுது இதனால் வரை இந்த வாகனம் பறிமுதல் செய்யப்படாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் அந்த வாகனத்தை சென்னையிலிருந்து கரூருக்கு எடுத்து சென்று அங்கு வைத்து சோதனை மேற்கொள்கின்றனர். சிபிஐ அலுவலகத்தில் கரூரில் இருக்கக்கூடிய முகாம் அலுவலகத்தில் வைத்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வரக்கூடிய 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த பேருந்தை முழுமையாக சிபிஐ அதிகாரிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அதனை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.